ஹாய் ஹலோ நான் உங்கள் ஜென்சி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹேரை பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக நான் வந்து முடி வெட்டியிருந்தேன். வெட்டி அதை வந்து அவங்க செட் பண்ணி அனுப்புறப்போ முடி பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போ பார்த்தா தலையை விரிச்சு போட்டிருக்கேன். இந்த முடி கொஞ்சம் குட்டையாக இருக்கனால இது இப்படி போட்டிருக்கனால இப்படி இருக்கு, அவ்வளோதான். மித்தபடி இதில் நான் வெட்டின ஹேர் ஸ்டைலை தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நான் வந்து கேட்டேன், என் ஹேர் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆன மாதிரி ஒரு மாதிரி பாருங்களேன், மொறு மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். சவுண்டு கேட்குதான்னு தெரியல. மொறு மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஷைனாக இருந்தால் தானே ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஹேர் கட் பண்ணிட்டு வந்து ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் ஸ்பா பண்ண சொன்னாங்க. நான் ஹேர் ஸ்பாவும் பண்ணேன். ஆனா ஒரு 3 டேஸ் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா இல்ல. அப்ப நான் வந்து கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சீரமும் ஹேர் மாஸ்க்கும் கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டனால என் ஹேர் அவ்வளோ ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு நெனச்சேன். ஆனா ஹேர் மாஸ்க் நான் வாங்கல. ஆக்சுவலா நான் அதுக்கு முன்னாடியே ஹேர் சீரம் வாங்குனேன். இப்ப நான் அடுத்து வந்து காட்ட போறது ஹேர் சீரம் தான். நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஹேர் சீரம் வந்து இதுதான். ஸ்ட்ரெக்ஸோட ப்ளூ கலர் பாட்டில். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண ஹேர் சீரம். இதோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்தா பாருங்க. லைட்டா ஆயில் மாதிரி தான் இருக்கும். லைட்டான ஆயில் மாதிரி தான் இருக்கும். தெரியும் வேற மாட்டேங்குது. லைட்டா ஆயில் மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். லைட்டாக இப்படி போட்டுட்டு நம்ம ஹேருக்கு இப்படி போட்டோம்னா ஷைனப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது வாங்கினது. ஆக்சுவலாக அது செகண்ட் பாட்டில் நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு யூஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து எனக்கு என்ன சீரம் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி ம் பயாலஜி பயாலஜி இந்த சீரம் தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தப்ப இது நல்ல ரேட்டிங்கும் இருந்துச்சு. சரின்ட்டு நான் இந்த சீரம் வாங்கினேன். இதான் நான் வாங்கியிருக்கேன் செகண்ட் சீரம். இது வந்து ரூ. 350 வந்து இந்த சீரம் வந்து. இதுதான் வாங்கியிருக்கேன். இது இவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் வந்து வாட்டரிங்கா தெரியிற மாரி இருக்கும். நீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வாட்டரா இருக்க மாரி இருக்கும். அது ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இது நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியா இருக்காது. அதை விட இது கொஞ்சம் லைட்டா இருக்க மாரி இருக்கும். இதுதான் வந்து நான் 2ஆவதா வாங்கின சீரம். ஆக்சுவலா இது மாரி எண்ணெய் மாரி தான் இருக்கும். நம்ம வந்து தலையில அப்ளை பண்றப்ப பேக்ல வந்து கீழ இருக்க ஹேர்ல தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அப்புறம் தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அப்ளை பண்ணணும். இல்லைன்னா வந்து ரொம்ப எண்ணெய் வச்ச மாதிரி தெரியும். அப்ளை பண்ணி நம்ம வந்து நார்மலா வந்து போட்டு சீவுனா போதும். அப்படியே மினு மினுன்னு உங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லி. ஆனா இது யூஸ் பண்ணி எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா இல்ல. பட் ஓகே. நீங்க என்ன வந்து ஹேருக்கு யூஸ் பண்றீங்க? அதாவது ஹேர் சாஃப்ட் ஆவறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 சீரத்துல நீங்க எது யூஸ் பண்ணியிருக்கீங்க பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.